மும்பை அருகே 17 குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. துரோகிகளால் தான் 2021 சட்டசபை தேர்தலில் தோற்றோம் என பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், யாரால் அதிமுக தோற்றது என்பது மக்களுக்கு தெரியும் என கூறினார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக ராகுல் மீது தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் அளித்துள்ளது. நகராட்சி நிர்வாக பணி நியமனத்தில் நடந்த ஊழல் குறித்து தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 2790 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. காயத்திலிருந்து நாளுக்கு நாள் படிப்படியாக குணமடைந்து வருகிறேன் என இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் கூறியுள்ளார்.